விஜயை பற்றி திமுகவை சேர்ந்த வைஷ்ணவி பேசிய வீடியோ தாவேகா நிர்வாகிகளை கடும் கோபத்தில் ஆழ்த்தியிருக்குங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தரணியை ஆளும் தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் தன்னை ஆளும் மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு தலைவன் எப்பவும் தன்னை ஒரு நிலைப்பாட்டில் வைத்துக்கொண்டு தனது தொண்டர்களை ஆகச்சிறந்த முறையில் வழிநடத்த வேண்டும். இங்கே ஒருவருக்கு சிறந்த தலைவராக இருக்கவே தகுதி இல்லையாம். அவருக்கு சிஎம் ஆசை வேற. முடியாது அண்ணா, முடியவே முடியாதுன்னு வைஷ்ணவி போட்டுவிட்டு தான் இப்போ இணையத்தில் பேசும் பொருளாக இருக்கு. விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் தன்னுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் வைஷ்ணவி இன்னொரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூக வலைத்தளங்களில் நான் மீண்டும் தாவேகாவில் இணையப் போகிறேன் என்ற பொய்யான வதந்தி பரவி வருகிறது. அந்த கட்சியின் அமைப்பு முறை மற்றும் அதன் தலைவரின் ஆளுமை திறமை பற்றி நான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே தெளிவாக கூறி, மாற்றம் என்ற பெயரில் தொடங்கிய அந்த கட்சி வெறும் 2 ஆண்டுகளிலே மக்களின் நம்பிக்கையை குலைத்து கரூரில் ஏற்பட்ட துயரமான சம்பவத்தில் நஞ்சில்லா மனம் கொண்ட பிஞ்சுகளின் உயிர் சிதைந்ததை பார்த்தும் ஈரமில்லாமல் இருப்பதை நினைத்து வருந்துகிறேன். இத்தகைய பாவச் சுமையுடன் பயணிக்கும் கட்சியிலிருந்து நான் விலகி இருப்பதில் நிம்மதி அடைகிறேன். என் அரசியல் பயணம் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடரும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன்னு வைஷ்ணவி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. விஜய் பற்றிய வைஷ்ணவி கருத்துக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க.